ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். கிரியேட் நியூ வேர்ல்டு. என்ன வேர்ல்டு சூஸ் பண்ணுறது? இதுவே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கே. சர்வைவா கிரியேட்டிவ்? சர்வை பண்ணுவோமா? ஓகே, நம்ம சர்வை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சர்வை வச்சு ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். இதுதான் அந்த இடம். ஓகே, இப்போ நம்ம நைட் ஆகிறதுக்குள்ள பெட்டு தயாரிக்கணும். அதனால் சில ஆடுலாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மரக்கட்டை எடுப்போம். மரக்கட்டையில் விட்டு இதில் மைண்ட் கிராஃப்டில் இருக்காட்டெல்லாம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட சாப்பாடுலாம் வராது. சரி, அம்மா கட்ட போதும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இதுக்குள்ளே போயிட்டு இது செய்வோம். இது என்ன? கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள்னு ஒன்று செய்வோம். ஒன்று செஞ்சுக்கிட்டோம். இந்த கிராஃப்டிங் டேபிளில் இங்கே போட்டுப்போம். இப்போ போட்டு ஒரு 4 இதை வாங்கி நிறையா இருக்கே. சரி, ஒரு 4 ஸ்டிக்கு வாங்கும். 4 ஸ்டிக்கு வாங்கி ஒரு ஹேமர் வாங்கிப்போம். ஹேமர் சாரி, இது வெளில போயிட்டேன். ஒரு ஹேமர் வாங்கிப்போம். 2 ஹேமர். இப்போ இதை வச்சு 4 வாங்கி அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு 4 ஸ்டிக்கை வாங்கி ஒரு ஸ்வாட் வாங்கிப்போம். 2 ஸ்வாட் வாங்கிப்போம். இதெல்லாம் செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவை போல். இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, அடுத்தது ஷவல். இது வாங்கிப்போம். இது ஒன்று. இன்னும் இருக்கிற கட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். இன்னும் இருக்குன்னா 6 கட்டை. 6க்கு கட்டை வாங்குவோம். இப்போ என்ன வாங்குவோன்னா ஏணி வாங்கி போங்க. ஏணிக்கு தான் ஓகே. நமக்கு தேவையானலாம் வச்சு இப்போ ஸ்வாடை வச்சு மரத்தில் விட்டோம். ஸ்வாடு இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது ஆக்ஸ். எனக்கு இது பாதி இதுக்கு கொஞ்சம் தெரியாதா, அதான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இதே நம்ம உடச்சிப்போம். ஏன்னா இது தேவைப்படும். எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் உடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டை எடுத்துக்கிட்டு அடியில் நோண்டிக்கிட்டே போய் கல் எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஹென்ஸு செய்ய அது செஞ்சால் தான் சாப்பாடு சமைக்க முடியும். ஆனாலாம் சரி, ஏதாச்சும் ஷவல் வாங்கியிருக்கேண்ணா இருக்கு. இப்போ இதை வச்சு நோண்டிக்கிட்டு இது கண்ட்ரோல் சரிங்க. கல் கிடச்சிருவாங்க. இதுவும் உடைக்க வச்சுக்கணும். இதை வச்சு உடச்சு பார்ப்போம். உடைச்சிட்டு
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் இருமை. இதெல்லாம் கல் இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்ன ரக்கா இருக்கும்? சரி, இதெல்லாம் தேடிலாம் பார்க்கணும். என்ன பண்ணுறது? கல் கிடச்சிச்சிங்க. நம்ம உடச்சிப்போம். கல்ல காணும். நானே கஷ்டப்பட்டு கல்ல தெரியும். கல்லையும் காணவே உடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் வச்சு மரக்கட்டைவோம். சார் வேஸ்ட்டாக இதை வாங்கிட்டோமே. சரி, இப்போ வச்சு வாங்க முடியும். ஐயோ, வச்சு வாங்க. ஒரு ஸ்டிக்கு தேவை. இந்த ஒரு இதை செய்யணும்னா இதுக்கு தான் வேணும், தான் வேணும். சரி, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் தான் நிறையா வருது. சரி, இப்போ ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணலாம்? ஐயோ, ஏன் எல்லாம் செய்கிறாங்க? இந்த மரத்தில் ஒன்றும் கூட இல்லையா? இன்னொரு பிளாக் வேணுமா? சரி, அப்போ பொறுக்கணும். இப்போ தேவையில்லாமலாம் வரைஞ்சி வச்சுருவாங்க. சரி, இதாங்க என் கடுப்பு போயிருச்சு. வச்சுருவான். இனிமேலே ஏதாச்சும் வந்துச்சுன்னா இதான் நம்ம வாழ்கிற வீடு. சரி, இங்கேருந்து தானே ஓட டச்சு இதை நாம் 2 நாள் கிளம்பி 3 நாள் கிளம்பி போய் வாட்சுவோம். அதான் சொல்ல மாட்டேன். 2 நாள் கேம் பிளே 3 நாள் கேம் பிளே வச்சுப்போம். அதுக்குள்ளேயே முடிப்பானான்னு தெரியாது. வித்தியாசமான வீடியோலாம் போடுவேன். சரி, இப்போ இந்த கட்டையை கொஞ்சம் எடுத்துப்போம். உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தெரியும். நானே ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடுறேன். நெஞ்சுக்குள்ள அம்மா கெத்தா விளையாட, ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், உசுரா இருப்போம். இங்கே என்ன வேணும் பா படிராசா விட்டேன்டா அடையாருக்கும் கவலை நீங்கள்தான். பாட பாட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க. கமெண்டில் என்ன சொல்றீங்கன்னு நானும் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, அந்த மரக்கட்டையை விட்டுட்டு நேராக அங்கே போவோம். எங்கே செல்லும் இந்த பாதை? எங்கே இருக்கு? இந்தா இருக்கு.
வந்துட்டாங்க. ஐயோ சரி தெரியாம வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டோம். வந்து இதில் வச்சு குச்சி இதில் வச்சு இப்போ இதுலேயும் ஒரு போட்டு வாங்கிப்போம். போட்டு ஒன்று இதுலேயும் குடிக்க ஒரு பாட் வாங்கிப்போம். 4 வந்துருச்சு. சரி இதுலேயும் அடுத்தது படிக்கட்டு கொஞ்சம் வாங்கிப்போம். இதுலேயும் அவ்வளோதான் போல. அடுத்தது ஸ்வாடே வாங்கிப்போம். அடுத்து ஷவல் அவ்வளோதான். இதில் எல்லாம் வாங்க முடியும். இதுலேயும் நிறைய வாங்கலாம். ஒரு கதவு 3 கதவு இதுலையும் இந்த மாதிரி பாட் பெட்டு வாங்கலாம். அதுக்கு 3 கல் வேணும். பெட் பாருங்க. 3 கல்லாம் என்னன்னு தெரியல. இது வர இருக்கு. நைட் ஆயிடுச்சா? நல்லா பட்டா லைட் ஆகுது. பிளாக் புல் உள்ள. சரிங்க நம்ம வெளில போயிட்டு ட்ரை பண்ணுவோமா? வெளில போயிட்டு கிரியேட்டிவ் எனக்கு இந்த டைமில் வெளில போயிட்டோம். இருங்க வெளில போ. ஹேங் ஆகுறதுனால வெளில போயிட்டோம். இப்போ இதை கிரியேட்டிவ் மாட்டி நேராக உள்ள போவோம். கிரியேட்டிவில் கொஞ்சம் ஐட்டத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம சர்வே பண்ணுவோம். எனக்கு இந்த பழக்கமே இல்லைங்க இது விளையாடு. அதான் ஒரு பெட் எடுத்துப்போம். பெட்டு ஒன்று ஃபுட்டு ஏதாச்சும் எடுத்துப்போமா? வேணாம். எங்கே சாரி இங்கே வச்சு பார்ப்போம். அடுத்து லைட்டர். இது என்னையா இது? இங்கே திரும்ப இருங்க. ஓகே இதுவே போதும். ஃபுட்டு எடுக்க மாட்டேன்னு கொஞ்சோண்டு ஃபுட்டு என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம். இது ஓகே இப்போ எடுத்துப்போம். என்னடா இவன் கிரியேட்டிவ் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகிற நம்ம பார்த்துறீங்க. எனக்கு இது விளையாண்டு பழக்கம் இல்லை. சர்வைவு அதான். ஆனால் தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரி இப்போ கிரியேட்டிவ்க்குள்ள வந்துட்டோம். என்னது ரைட் ஒரு டார்ச் வச்சுப்போம். பெட்டு வச்சுப்போம். அடி வாங்கிட்டோமா?
சரி படிக்கட்டை வச்சு இருக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 படிக்கட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி தருவா ஏறுவேன். இப்படி ஏறுவேன், இப்படி சாப்பிடுவேன். சரி சும்மா இப்போ அதோ வாழ வேண்டும் நதிகள் போல ஆள வேண்டும். ஒரே வானிலே ஒரே வானிலே ஒரே ஜீவன் முறை பாடுவோம். எம்ஜிஆர் ஃபேன், அதாங்க இந்த மாதிரி பாட்டெலாம் வர்றேன். ஓய்ஷ் அடுத்து எரிச்சு விட்றோம். ஐயோ நானே வந்துட்டேன். சீக்கிரம் வச்சு ஃபுட்டு சாப்பிடுவோம். சரி 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 காட்டை குளிச்சு விட்டோம். சரி மட்டன் எடுத்துக்கப்போ. ஓகேங்க, ஸ்டோரேஜ் ஓவராக போயிடும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அடுத்த கேம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். அடுத்த பாட்டு பார்க்கலாம். பாய்.